சேலம் மாவட்டம் கோட்டூர் பகுதியில் புதிதாக திறந்த அரசு மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்கள். நந்தா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டூர் பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதியதாக அரசு மதுபான கடை என்பது திறக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த பகுதியில அரசு மதுபான கடை செயல்படக்கூடாது என வலியுறுத்தி இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டு அந்த கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக இருந்தனர். அப்பொழுது அங்கு காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்ட தடுப்பு வேலிகளை அமைத்து போராட்டத்தில் ஈடுபட போகின்ற பொதுமக்களை தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் முற்றுகை போராட்டமும் நடைபெற்றது. இந்த நிலையில அதனைத் தொடர்ந்து மன்னார்குடி திருவாரூர் சாலையில கோட்டூர் என்கிற இடத்துல 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்ப அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது பொதுமக்கள் தெரிவித்து என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பாக பள்ளிக்கூடம் அதே போன்று கோவில் இருக்கும் இடத்துல அரசு மதுபான கடை திறக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பகுதியில் அந்த விதிகளை எல்லாம் மீறிதான் தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆகையால் இந்த பகுதியில இந்த அரசு மதுபான கடை செயல்படக்கூடாது என வலியுறுத்தி காலை 10 மணி முதல் தற்பொழுது வரை இந்த 6 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இந்த பேச்சுவார்த்தையில இந்த கடை இன்னும் திறக்கக்கூடாது, அப்படி திறந்தால் மீண்டும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்து அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த சாலை மறியல் போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டிருக்காங்க. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு தரப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது கடையை திறக்க வேண்டும் என கூறியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில இருவேறு விதமாக இந்த கருத்துக்களை வலியுறுத்தி தற்பொழுது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. நன்றி ராஜசேகர், விரிவான விவரங்களுக்கு.